காமாட்சி பரணி நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணு. जातायाः कामाक्षी नाम्न्याः कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दिव्यः प्रचोदयात्. காமாட்சி, ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு 100 பிறந்த நாள் வரணும். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் உனக்காக அர்ச்சனை செய்யணும். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என் புருஷனுக்கு உயிர் போற நாள். இந்த விஷத்தை சாதத்துல போட்டு அவனை சாகடிக்கிறேன். இந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் ஆபீஸ்ல கொடு. சரிங்க. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னச்சக்ர பிரச்சோதயாத். ஸ்வாஹா. தீர்க்கசுமங்கல்யாவாப்திரஸ்து. சங்கர சாஸ்திரிகளே, இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் சமுத்திர ஜலத்துல கலந்துருங்க. மகாபாகியம் சுவாமி. இனிமேலாவது என் மக காமாட்சியோட மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆயிடுமா? என் மருமக தீர்காயசா இருக்கணும். கண்டிப்பா. மகாவிஷ்ணு அனுகிரகத்துக்காக செஞ்ச சுதர்சன ஓமா இது. காமாட்சி, என்னத்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா? இந்த பிரசாதம். அன்னைக்கு சாதத்துல விஷம் கலந்தோம், ஏன் சாகல? இன்னைக்கு இந்த லட்டுல விஷத்தை கலந்து அவனை கொல்ல போறேன். புருஷனோட அத்தியாயம் முடிஞ்சது. ஒரு கணவன் தன் மனைவியின் நலனுக்காக அர்ச்சனை செய்கிறான். அவன் மனைவி அவனது உயிரை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறாள். அவளது தந்தையோ தன் மருமகனின் ஆயுள் விருத்திக்காக பூஜை செய்கிறார். ஏன்? எதற்காக? என்ன காரணம்? நோ நோ நோ, ஹாஸ்டல்ல ஒரு ரூம் கூட காலி இல்ல, எல்லாம் ஃபுல்லு. 1 சாரா, 2 மாலா, 3 பாலா, 4 ராதா, 5 சீதா, 6 தீபா, 7 ரூபா, 8 ராணி, 9 வாணி, 10 கங்கா, 11 மங்கா, 12 ஜூலி, 13 காலி. காலியா? ஆமா. 13ஆம் நம்பர் ரூம்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா. இப்ப அந்த பொண்ணு பேயா திரியறா. அந்த ஆத்மா சாந்தி கிடைக்காம அந்த ரூம்லயே அலையறா. சோ அந்த ரூம் ஃபுல் ஆயிடுச்சு. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒரே ரூம்ல 2 பேரா இருந்தா கூட பரவாயில்ல. என்ன சார், நீங்க கூட அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு தான் தங்கணும். ஒரு ரூம்ல 2 பேர் தங்கினா என்னென்னமோ நடக்கும். தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவுட். ப்ளீஸ் அவுட்டுங்க. இப்ப என்ன செய்யறதுப்பா? அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த ஊர்ல நமக்குன்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அங்கே நீ தங்கி படிக்கலாம். அதுக்கும் வழி இல்ல. காலேஜில் கூட சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனா ஹாஸ்டல்ல ரூம் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணலாமா? என்னம்மா? 13ஆம் நம்பர் ரூம்ல பேய் இருக்கிறதுனால அதுல யாரும் தங்குறது இல்லைன்னு வார்டன் சொன்னாங்களே, அந்த ரூம்ல நான் தங்கட்டா? என்னம்மா உனக்கு விளையாட்டா இருக்கா?
அந்த ரூம்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்க முடியாதுமா. சின்ன வயசுலயே உன் தம்பி சிவா ஆசிரமத்துக்கு போறேன்னு போயிட்டான். இப்ப உன்னையும் பறி கொடுத்துட்டு நான் எப்படிமா இருக்க முடியும்? நீங்களும் இப்படி எல்லாம் பேசுறீங்க. தெய்வ சக்தி முன்னாடி எந்த துஷ்ட சக்தி அண்டாதுன்னு நீங்க தானப்பா சொல்லுவீங்க. அந்த அம்மாவோட துணை இருக்கப்போ எதுக்காக பயப்படணும்னு சொல்றேன். சரின்னு சொல்லுங்கப்பா, நானே தைரியமா இருக்கேன். சொல்லுங்கப்பா. சரிம்மா, உன் இஷ்டம். காமாட்சி, இந்த பத்திரகாளி படத்தையும் திருசூலத்தையும் பத்திரமா வச்சுக்க. இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் ராத்திரி வேளையில ஒரு சொம்புல மஞ்சள் தண்ணியும் எலுமிச்சம்பழம் பக்கத்திலேயே வச்சுக்க. அது ரெண்டும் பேய்களை சாந்தப்படுத்துமா? சரி. பேய் இருக்கும் தெரிஞ்சோம் அந்த ரூமுக்கு போறா. ரொம்ப துணிச்சல் காரடி. பேய்க்கு பிறந்திருப்பாளோ? உன் முகத்தை கொஞ்சம் நல்லா காட்டுமா. எதுக்கு? முதலும் கடைசிமா ஒரு தடவை பாக்கலாமேனுதான். பேய் இருக்க ரூமுக்கு போறியே, நாளைக்கு உன் நிலைமை எப்படியோ. இப்படி எல்லாம் பயப்படாதீங்க. என்னோட ஆயுசு கெட்டி. அந்த ரூம்லயே 3 வருஷம் இருந்து பிகாம் கம்ப்ளீட் செஞ்சு காட்டுறேன். நிலுமா, நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனாலதான் இந்த பேய் இருக்கிற ரூமை உனக்கு கொடுத்திருக்க. நீ ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னால இதுல ஒரு கையெழுத்து போடுமா. என்ன எழுதி இருக்கு? நான் யாருடைய பிடிவாதத்திலயும் இந்த ரூமுக்கு வரல. நானே இஷ்டப்பட்டுதான் இந்த அறைக்கு வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நிச்சயமா வார்டன் பொறுப்பு இல்லைன்னு இதுல எழுதியிருக்கேன். ஒரு கையெழுத்து போடுமா. அம்மாடி, உள்ள போமா. பேய் இருக்கும் இல்லையோ, நிறைய குப்பை இருக்கு. முதல்ல கிளீன் பண்ணுவோம். போயிட்டியா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வந்தியே. அநியாயமா அந்த பேய் உன்னை கொன்னுடுச்சு. நீ இன்னும் சாகலையா? என்ன மேடம், திடீர்னு நீங்க வந்து சாகலையான்னு கேக்குறீங்க? இல்ல, இந்த ரூம்ல பேய் இருக்குல்ல, நீ வேற போன மாதிரி படுத்திருந்த. ஐயோ, பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ராத்திரி நிம்மதியா தூங்குனேன். அப்ப பேய் ரூம காலி பண்ணிடுச்சு. சரி போங்கடி. வெரி குட், வெரி குட். போச்சு. உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அமாவாசை. அமாவாசைன்னா எனக்கு என்ன? சரியா போச்சு. அமாவாசைக்கு பேய்க்கு பவர் ஜாஸ்தியா இருக்குமா. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு.
இருந்த என் தாகத்தை தீர்த்து வச்சுட்டேன். நீ நீ உயிரோடு இருந்த போது என் பேரு பிரேமா. இப்போ ஆவி, பேயி, மோகினி இவ்வளவு பேர் இருக்கு எனக்கு. பயப்படாத, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நான் உன் பக்கத்துல உட்காரட்டுமா? இத்தனை காலமும் இந்த அறையில ஒண்டியே அலமோதிட்டு இருந்தேன். யாராவது இங்க வரமாட்டாங்களா, என் கூட பேச மாட்டாங்களான்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். உயிருக்கு பயந்து யாரும் இந்த அறைக்கு வரல. நீ ஒருத்தி தான் துணிச்சலோட வந்த. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் பேர் என்ன? காமாட்சி. காமாட்சி கடவுள் பேரு. உன் முகத்துல கூட தெய்வக்கலை நிறைஞ்சிருக்கு. நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டியா? ஆமா, ஏதாவது பேசணும்ல. இந்த ரூம்ல பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ தான் அந்த பேயா? பேய்னா பயங்கரமா இருக்கும்னு படிச்சிருக்கேன். ஆனா நீ என்னவோ என்ன மாதிரி சாதாரண பொண்ணாவே இருக்க. சாதாரணமா துர்மரணம் ஏற்பட்டவங்க தான் ஆவியா தெரியுவாங்க. நிறைவேறாத ஆசையோட செத்து போறவங்களுக்கு இந்த உலகத்து மேல கோபமும் ஆத்திரமும் ஏற்படுது. அதனால பாக்குறவங்க கண்ணுக்கு பயங்கரமா தெரிவாங்க. எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, ஒரே ஒருத்தர் மேலதான் கோபம். அந்த ஒருத்தர் யாரு? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்றேன். உன்கிட்ட சொன்ன என் கவலைகள் எல்லாம் தீரும்னு நினைக்கிறேன். 2 வருஷங்களுக்கு முன்னால இதே ஹாஸ்டல்ல தங்கி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பேப்பரை திறந்தா போதும். லேடிஸ் ஸ்டெனோ வாண்டட், லேடி டைபிஸ்ட் வாண்டட், லேடி சர்வெண்ட் வாண்டட். வெட்டியா வேலையை தவிர எல்லா வேலைக்கும் லேடிஸ் வாண்டட். ஒரே நியூசன்ஸா போச்சு. இதுவே நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா எனக்கு ஒரு வேலையும் கொடுத்துருப்பானுங்க, வயிற்றுல புள்ளையும் கொடுத்துருப்பானுங்க. ஏய், கவலையே படாத. ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரே நிமிஷம் கிளீனா அறுத்துருவாரு. அதுக்கப்புறம் சோழிக்கே பீச்சைக்காக தான். இவ்வளவு கஷ்டம் வரும் தெரிஞ்சிருந்தா ஊர்லயே ஏறு உழுதுருக்கலாம். வேலை இல்லாம ஊருக்கு வர லெட்டர் போட்டேன். எந்த முஞ்சோட ஊருக்கு போறது? முக்காடு தான் போட்டு போகணும். என்ன செஞ்சா வேலை கிடைக்கும்? யோசனை பண்ணுவோம். அடியே அல்ல மேலு ஆவின் பசும்பாலு. வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்கடா வேலை? பார்பர் ஷாப்ல ஹெல்பர் வேலையா? இல்லடா, லேடிஸ் ஹாஸ்டல்ல. ஏய் இருடி. என்ன என்ன எங்க கலாட்டா? யார் இந்த புது பொண்ணு? Madam, I am Rangamma, daughter of Rakamma. I want to meet Mangamma. நான் தான் மேடம் மங்கம்மா. Oh, you're so beautiful. Thank you. Madam, मुझे आशीर्वाद कीजिए ना. ஜிடி ரகு. ஆமா, எதுக்கா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற? Madam, உங்களுக்கு அசிஸ்டன்ட் வார்டன் வேணும்னு பேப்பர்ல படிச்சேன். வேலை செஞ்சா உங்ககிட்ட தான் வேலை செய்யணும்னு ஆசையா வந்திருக்கேன். அந்த வேலையை எனக்கே கொடுங்க மேடம். உன் பேச்சு நீ என்னவோ பண்ணுது. You are appointed. என்னோட அசிஸ்டன்ட் வார்டன். Are you fixed? You madam. வந்தேண்டா பால்காரே, அடடா பசுமாட்ட கட்டி ஆட போறேன். என்ன ரங்கம்மா, இன்னும் சேலையோடயே இருக்க? அவரு என் நாட்டு நைட்டுக்கு மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். பரவாயில்ல மேடம், இதுவே எனக்கு ஃப்ரீயா இருக்கு. பரவாயில்ல, உட்காரு. மேடம், காத்தாலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு வேலையே கொடுக்கலையே. உனக்கு ராத்திரியில தான் வேலை. நம்ம ஹாஸ்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு டைப். நீ ராத்திரி ஒவ்வொரு ரூமுக்கா போய் கதவு ஓட்டு வழியா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும். ஓட்டு வழியாவா? எதுக்கு மேடம்? எக்ஸாம் டைம்ல அவங்க ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கிறாங்களா இல்ல படுத்து தூங்குறாங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம டியூட்டி இல்லையா? நான் இப்பவே போய் பார்க்கட்டுமா மேடம்? இப்ப போக வேண்டாம், நடுராத்திரில போய் வாட்ச் பண்ணா போதும். படுத்துக்க. மேடம், உங்க பக்கத்துலயா? வேண்டாம் மேடம். ஏன்? இல்ல, நான் தூக்கத்துல மேல கால் போட்டுடுவேன். நானும் அதேதான். யாராவது பக்கத்துல படுத்தா கைய மேல போட்டுடுவேன். கால் போடலாம், மேல கை போடக்கூடாது. பரவாயில்ல, படுத்துக்க. மேடம், திட்டு. எனக்கும் சுத்து. வா போலாம். ஏய், நம்ம நைட் ஷோ போனது வார்டனுக்கு தெரிஞ்சது, அறுக்குதுருவாங்க. சைலண்டா வாங்க. என்னடி, வார்டன் ரூம்ல இன்னொருத்த லைட் எரியுது. அதானே, வாங்க பார்க்கலாம்.
அது ஷேவ் பண்ண நமக்கு டைம் கிடைச்சதே. இது வேற அளவு தெரியாம சின்னதா வாங்கிட்டா கடிக்குது. அடி பாவி, அட பாவி, லேடி வேஷம் போட்டுக்கிட்டு எங்க எல்லாரும் ஏமாத்திட்ட வர. உன்னோட அவ்வை சண்முகி வேஷத்தை எல்லாரும் முன்னாடி அம்பலப்படுத்துறேன். வாங்கடி. रुको 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 अरे बाबा रुको रुको मैडम, assistant मैडम. Oh, Prema, how are you? Fine. What do you want? இன்னைக்கு என்னோட பர்த்டே. Oh, really? Many, many happy returns of the day. Many, many happy returns of the day. Many, many happy returns of the day. Thank you. இந்தக்கு பால் பாயசம். Oh, milk payasam. I like it. I love it. ரெண்டு பருப்பு போட்டுருக்கலாம். போட்டிருந்தோம், கரைஞ்சிருச்சு. Fantastic. பிரமாதம். Thank you. கொஞ்சம் விட்டா மூஞ்சி நக்கிறீங்களா? நான் வரேன் மேடம். Okay. Bye. 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 சூப்பர் ஃபிகர். இந்நேரம் இந்த வேஷத்துல நான் இல்லாம இருந்தா அந்த ஃபிகரை பிடிச்சி கட்டி அணைச்சு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாத்ரூம் இவன் தான் என் ஃப்ரெண்டு ரவி. ஒரு வாரமா ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் அலைஞ்சு இப்படி இழைச்சு போயிட்டான். நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்துறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். என்ன இதுலி கைக்கு கிடைக்குதுன்னு கண்டதையும் சாப்பிடுறதா? என்ன சாப்பிட்ட? அம்மா, நான் எங்க சாப்பிட்டேன்? பிரேமா பிரேமான்னு ஒரு ஃபிகர் சும்மா அவிச்ச உருளைக்கிழங்கு கவுனு போட்ட மாதிரி இருப்பான். அவ ஆசையா ஒரு கிளாஸ் பாயசம் கொடுத்தான்னு குடிச்சேன். குடிக்கிச்சு. ஒரு வாரம் ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நடையா நடந்திருக்கேன். அந்த நடைக்கு நான் டெல்லிக்கு போயிருப்பேன். ஐயோ, அவ மட்டும் என் கையில கிடைச்சானா தக்காளியா நசுக்கிற மாதிரி நசுக்கிருப்பேன். பாவம், பிரேமாவை திட்டாதீங்க. ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சது வினையா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கு, நான் தரேன். என்ன டாக்டர் இது? மருந்து தரேன்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கீங்க. முள்ளால் எடுக்கிற மாதிரி பாயசத்தால வந்த நோய பாயசத்தால தான் தீக்கணும் சார். MBBS டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், அலோபதி டாக்டர், ஆக்குபஞ்சர் டாக்டர், இவ்வளவு டாக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். நீங்க பாயசம் ஸ்பெஷலா? டாக்டர் டாக்டர், எனக்கு பாயசம்னா கொஞ்சம் அலர்ஜி. முதல்ல இந்த பாயசத்தை நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானே, சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுட்டேன்ல, இப்ப பாயசத்தை நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. டாக்டர், பயமா இருக்கு. நீங்களே குடிக்க வைங்க. சரி. அடடடடடடா. டாக்டர், நீங்க கொடுத்த பால் பாயசம் தேனா இனிக்குது. இப்பதான் புரியுது உங்க பால் பாயசத்துல என்ன மகிமேன்னு. டாக்டர், எனக்கு சந்தேகம். என்ன? நீங்க கொடுத்த பாயசமோ பிரேமா கொடுத்த பாயசமோ ஒரே டேஸ்டா இருக்கே, எப்படி? அதுவும் பாயசம் தான், இதுவும் பாயசம் தான். அதான் ரெண்டும் டேஸ்ட் ஒண்ணா இருக்கு. குடிங்க. நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, என்ன டாக்டர், உடம்பெல்லாம் பாயசம் கொட்டிக்கிட்டீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, ஷர்ட்டை காட்டி கொடுங்க, நான் உடனே வாஷ் பண்ணி கொடுத்துறேன். ஏ மிஸ்டர், இப்படி ஒரு டாக்டர் கிட்ட பிஹேவ் பண்றது? சாரி டாக்டர், கொஞ்சம் அவசரப்பட்டேன். பட்டனை போட்டுக்குங்க. நானே போட்டுக்கிறேன். அப்படியே அந்த மீசையை ஓட்டிக்குங்க. என்ன பிரேமா, எதுக்கு மீசை பிடிச்சுக்கிட்ட? ஒண்ணுமில்ல, இந்த அம்மாக்கு மீசை முளைச்சிருச்சான்னு பார்த்தேன்.
மீச மட்டும் இல்ல பிரேமா, நிறைய பிரச்சனைகளும் முளைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? ஊர்ல இந்த அம்மா லெட்டர் எழுதியிருக்காங்க. பெருசா மகாபாரதம் மாதிரி. என்ன வேலை பாக்குற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, எப்ப பணம் அனுப்ப போறேன்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம். உள்ள பட்டணத்துக்கு போன உடனே வேலை கிடைச்சிருவோம்னு நினைச்சிருப்பாங்க. ரவி டார்லிங், இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. பிசினஸ் விஷயமா என் டாடி நாளைக்கு இந்த ஊருக்கு வராரு, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாரு. அவர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தர சொல்றேன். ஓகே? வேலை வெட்டி இல்லாம தெரியற ரவிங்கிற பையனை நீ விரும்புற இல்ல? வேலை இல்லாட்டி பண்ண என்ன டாடி? ரொம்ப படிச்சவரு. நீங்க மனசு வச்சா இப்பவே அவர் நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிடுவாரு. இன்னும் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் கூட ஆயிடுவாரு. வெரி குட். வழக்கமா வசதியான பொண்ணுங்க அப்பா கிட்ட பேசுற டயலாக் தான் நீயும் பேசுற. எனிவே, அந்த ரவிங்கிற பையனை நீ கல்யாணம் பண்ண டிசைட் பண்ணிட்ட, ரைட்? ஷூர் டாடி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு அந்த ரவியை என்ன வந்து பார்த்துட்டு போக சொல்லு. Thank you டாடி. Thank you very much. ஐயா, காபி எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அந்த ரவி என்னோட பேச்சை கேட்டா உயிரோட இருப்பான். இல்லன்னா கடவுள் பிரசாதம்னு சொல்லி இந்த விஷ லட்டை கொடுத்து அவன் கதையை முடிச்சிருவான். குட் மார்னிங் சார், ஐ எம் ரவி. ஓ, நீதான் அந்த ரவியா? ஐஸ் கம் வித் மீ. சிகரெட் வேணாம் சார். பழக்கம் இல்லையா? வசதியான பொண்ணோட பழகுற, சிகரெட், ட்ரிங்க்ஸ், பார்ட்டி இதெல்லாம் பழகிக்கலையா? அப்பதானே ஒரு மரியாதை கிடைக்கும். அது சரி, என்ன வேலை பாக்குற? எந்த வேலையும் இல்லை சார். ஓ, வேலை வெட்டி தான் கிடைக்கல, வசதியாவது வாழலாம் தான் என் பொண்ணை லவ் பண்றியா? ஒரு ஆம்பளைக்கு கௌரவம் லவ் பண்றதுல இல்ல, உத்தியோகம் பாக்குறதுல. தட்ஸ் மை பாலிசி. என் பாலிசி அதான் சார். ஆனா பொண்ணு கிடைச்சதே தவிர வேலை கிடைக்கல. ஓகே, லவ் இட். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். என் பொண்ணு ஒரு கோடீஸ்வரிங்கிற நினைப்புல நீ அவளை காதலிச்சிருந்தா ஏன் என்னத்தை சொல்ற கேட்டுக்க. கட்டின சேலையோட தான் அவளை நீ கூட்டு போன்னு இருக்கும். என் ஆஸ்தியிலிருந்து சல்லி காசு உனக்கு கிடைக்காது. பட் நீ என் பொண்ணை மறந்துட்டு இந்த ஊரை விட்டே போறதா இருந்தா நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய வேலை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்க. இல்ல உனக்கு காதல் தான் வாழ்க்கைன்னு நினைச்சா அதுக்காக கஷ்டப்படவும் தயார்னா உன் காதலி போட்டோ எடுத்துக்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் சார். என் வாழ்க்கையில பெரிய ஆபீஸ் தான் வரணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். விஷ லட்டுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. என்னங்க ஐயா? இங்க வச்சிருந்த லட்டு எங்கடா? தெரியலீங்களே. இங்க யாராவது வந்தாங்களா? நம்ம சின்னம்மா வந்தாங்க. டைமாவா? எங்கடா அவன்? எங்க? அழுதுகிட்டே வெளியில் ஓடி போனாங்க ஐயா. இந்த லட்டுல விஷம் கலந்துருக்கமா? நீங்க லட்டுல விஷம் கலந்தது மட்டும் இல்ல டாடி, ரவியோட மனசுல விஷம் கலந்தது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் இதுக்காக வாழணும். பிரேமா, நீ சாகக்கூடாதுமா. நான் உன்னை காப்பாற்றுவேன். அது உங்களால முடியாது டாடி. நான் பழைக்க மாட்டேன். பழைக்க கூடாது. அப்படிதான் சொல்லணுமா? வாடன், யாருமே இல்லையா? முயற்சி பண்ணாதீங்கப்பா. நான் சாகணும். என்னைக்கு அந்த ரவிய பழி வாங்குறேன்னா அன்னைக்குதான் ஆத்மாவுக்கு
எவ்வளவு பெரிய துரோகம். அவனை சும்மா விடக்கூடாது. ஆமா, அவனை தேடணும். என் கையால் அவனை கொலை பண்ணணும். அவனும் பேய் ஆகணும். அப்படியாவது அவன் கூடவே அலையணும். நீ வருத்தப்படாத. அவன் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். நானே அவனை கொலை பண்ணி உன் கூட சேர்த்து வைக்கிறேன். பரவாயில்லையே, ஒரு நாள் பழகின உடனே எனக்காக அவனை கொலை பண்ற அளவுக்கு வேகம் வந்துருச்சு அவனுக்கு. அது என்னவோ உன்னை பார்த்ததுல இன்னும் புரியாத ஒரு பாசம். அப்படியா? சரி சரி, என் கதையை சொல்லி உன் படிப்பு கெடுத்துட்டேன். நான் வரேன் காமாட்சி. மறுபடியும் அப்பப்ப வருவேன், உன் கூட பேசுவேன். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். Professor Banerjee speaking. I am Ranjan. Manoranjan. Welcome, welcome. Mr. Banerjee, இன்னைக்கு எனக்கு உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? நான் உடனே வந்து உங்களை பார்க்கணும். 1 minute. இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன்? Show me. ஓ ஜானா. மிஸ்டர் ரஞ்சன், இன்னைக்கு எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. நாம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். Thank you, Banerjee. என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஒருத்தரையும் காணோம். வெல்கம் மிஸ்டர் ஜான். மிஸ்டர் பானர்ஜி, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் நேர்ல வாங்க. மிஸ்டர் ஜான், நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் அப்பீர் ஆயிட்டேன். ஓகே, உங்க மேஜிக்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறோம். ரியலி யூ ஆர் கிரேட். நிச்சயமா. நீ பாராட்டுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். கண் கட்டு வித்த. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? செத்து போன உங்களோட ஆவியை வரவழைச்சு பேச வைக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். உங்க மூலமா எங்க பொண்ணுகிட்ட பேசலான்னு வந்தோம். ஓ ஐ see. உங்க பொண்ணு பேரு ராணி. ராணியா? ராணியை உங்க பார்க்கணுமா? என்னது ஆச்சரியமா இருக்கே, துணியெல்லாம் துவைச்சிருக்கு. யார் வந்து செஞ்சிருப்பா? இந்த ரூம்ல நான் ஒருத்தி இருக்கேங்கிறத நீ மறந்து போயிட்டியா? பிரேமா, நீயா துவைச்ச? நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச? என் தாகத்துக்கு மஞ்சள் தண்ணி கொடுத்த, என் சோகத்துக்கு ஆறுதலையும் கொடுத்த. உனக்கு இந்த அளவு கூட நான் உதவி செய்யக்கூடாதா? பிரேமா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. உன்னையே ஒரு ஏமாத்திருக்கானே, அவன் மட்டும் கடிச்சான்னா அவன் கழுத்தை முடிச்சு போட்டுருவேன். நீ கவலைப்படாத, அவன் செஞ்ச துரோகத்துக்கு அந்த பாவியை பழி வாங்காம விட மாட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வாட் மேடம்? குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங்.
ஏன் கூப்பிட்ட? எதுக்காக கூப்பிட்ட? என்ன வேணும்னு கூப்பிட்ட? எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். உடம்பு சரியில்லை மேடம். உடம்பு சரியில்லையா? தலைவலியா, ஜுரமா, மயக்கமா, டிசென்ட்ரியா, வாந்தியா? வாந்தி தான் மேடம். வாந்தியா? போச்சு போச்சு, இந்த வார்டன் கௌரவமே போச்சு. அடி பாவி, வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாந்தியா? சொல்லு, நீ வாந்தி எடுக்கிறதுக்கு காரணமானவன் யாரு? சும்மா இருங்க மேடம், இது சாதாரண வாந்தி தான். சாதாரண வாந்திதானா? நீ கர்ப்பவதி ஆயிட்டியோன்னு பார்த்தேன். சரி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். வாந்தி நின்னு போச்சு, ஆனா தலைவலி தான் நிக்கல. ஓ, அப்போ உனக்கு ரெஸ்ட் வேணும். ஓகே, லீவ் சாங்க்ஷன். தேங்க் யூ மேடம். இட்ஸ் ஆல்ரைட், இட்ஸ் ஆல்ரைட். பிரேமா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா? நான் உயிரோடு இருந்தப்ப கடவுள் எனக்கு தங்கச்சியை கொடுக்கல, இப்ப கொடுத்திருக்கா. உன்னை என் கூட பிறந்தவளா நினைக்கிறேன். காமாட்சி, டெலிகிராம் எங்க இருந்து வந்திருக்கு? எங்க அப்பா கிட்ட இருந்து. உடனே புறப்பட்டு வர சொல்லியிருக்காரு. ஐயோ, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே என்னமோ, நீ உடனே புறப்படு. உடனே கல்யாணமா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? என்னம்மா செய்யறது? உன்னை கேட்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணது என் தப்புதான். ஆனா உன் அத்தை கல்யாணத்தை உடனே முடிச்சாகணும்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்துல சேரணும்னு நீங்க தானே காலேஜ்ல சேர்த்தீங்க. இப்ப கல்யாணம் செஞ்சுக்கங்கிறீங்க? மடி, நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுதா? உனக்கு கல்யாண வேலை வந்துடுச்சு. பகவானுடைய சங்கல்பத்தை மாத்திரத்துக்கு நம்மால முடியுமாமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். காமாட்சி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் மாமா ஒரு நல்ல கம்பெனில பெரிய ஆபீஸா, கை நிறைய சம்பாதிக்கிறான். என் பேச்ச கேளுமா, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறது உண்மையிலேயே உன் அதிர்ஷ்டமா. படிப்புல என்னமா இருக்கு? வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன சொல்ற? ஏய் கீதா, இந்தடி. யாருக்குடி கல்யாணம்? காமாட்சி கல்யாணம், இன்விடேஷன் வந்திருக்கு. ஏய் நீனமல வாங்கடி. என்னடி? யாருக்குடி கல்யாணம்? காமாட்சி கல்யாணமா, இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கா. பேயோட ரூம் நம்பர் 13 தானே? பேய்க்கு கூட அனுப்பிச்சிருக்கா. நமக்கு என்னடி, போட்டு வந்துறேன். காமாட்சி என்ன மறக்காம இன்விடேஷன் அனுப்பியிருக்கா. அவ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நானும் வந்துட்டுன்னு பாக்குறேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணம் தான் இப்ப வேண்டாம் அண்ணன். ஏன்? இந்த ஊர்ல காலேஜ்ல படிக்கிற பொண்ணு நான் ஒருத்தி தான். டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு. நாம நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் விதி தெய்வம்லாம் எதுக்கு? 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு கிளர்க் வேலை கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? என்னோட அதிர்ஷ்டம் 5000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு ஆபீசர் உத்தியோகம் கிடைச்சது. அது எப்படிங்க? அதிமூல விஷயம் உள்ள மாதிரி அது என் உத்தியோகத்தோட ரகசியம். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னங்க, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? இன்னைக்கு என்ன ஈவினிங் ஷோ ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கியா? எப்பவும் அதே நினைப்புதான். மறந்தே போயிட்டேன். என்னது? உனக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கியிருந்தேன். கை காட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற பொண்டாட்டி நீ ஒத்தியா தான் இருப்ப. ஏன் அப்படி சொல்றீங்க? ஓபன் தி லாக்கெட் டியர். நான் உன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இப்ப நீ என் கைக்குள்ள வர. என்னங்க நீங்க? Glad to meet you.
ஓ ஃபுல் வரவங்களுக்கு காஃபி கொடுக்கறது அது இந்தியன் ஸ்டைல், நம்மளது ஃபாரின் ஸ்டைல். லோக் அவ செல் பியர். தேங்க்யூ தேங்க்யூ. ரஞ்சன், ஏதோ சீக்ரெட்னு சொன்னியே, என்ன விஷயம்? வாட் மிஸ்டர் ரஞ்சன், ஏதோ சீக்ரெட்னு சொன்ன, ஒரு பொண்ணு போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோல இருக்க பிரேமா எங்க அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணா? ரொம்ப அழகா இருக்கா. ரோஜன் இல்ல, அவ செத்து போயிட்டா. ஓ, பொண்ணு செத்து போன ஏக்கத்துல எங்க மாமா சொத்தெல்லாம் தர்ம ஸ்தாபனங்களுக்கு எழுதி வச்சிட்டாரு. முட்டாள். மிஸ்டர் பானர்ஜி, எங்க அக்கா பிரேமா கிட்ட பரம்பரை சொத்துக்களான வைரங்களையும் நகைகளையும் தான் புருஷனுக்கு தெரியாம கொடுத்து வச்சிருந்தா. பிரேமா அந்த நகைகளையும் வைரங்களையும் யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கணும். அந்த இடம் தான் எதுவும் தெரியல. ஐ see. பிரேமோட ஆவியை நீங்க வரவழைச்சீங்கன்னா அந்த வைரங்களும் நகைகள் இருக்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா 50-50. ஓ, வெரி நைஸ் டீல். மிஸ்டர் ரஞ்சன், வர அம்மாவாசை அன்னைக்கு பிரேமாவோட ஆவிய இங்க வர வைக்கிறேன். வைரங்களும் நகைகளும் எங்க இருக்குன்னு சொல்ல வைக்கிறேன். ஐயோ கர்மம் கர்மம். ஏங்க பால் பாக்குறேன்னு சொல்லிட்டு அரையும் குறையும் ஆடுறத பாக்குறீங்க? என்ன பண்ண சொல்ற? எனக்கு மூடு வரும்போது ஒண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ்ல பார்க்க முடியல, அதனால இதை பாக்குறேன். தள்ளிப்போ தள்ளிப்போ. ஏய் ஏய் ஏய், என்ன செய்யற? ஏய் சொன்ன கேளு. ஏய் கேசட் எங்க எடுத்துன்னு போற? ரூமுக்கு வாங்க. ஐயோ,
ரவி ரவி சீக்கிரமா வாடா. என்னம்மா என்னாச்சு? டேய் என் மருமக பொண்ணு மாங்க தின்றாடா. இதுக்கு போய் தான் இவ்வளவு சத்தம் போட்டீங்களா? நான் என்னமோ ஏதோ ஒரு பயத்துல அறுத்துக்கிட்டேன். இதோ ரத்தம் கூட வருது பாரு. மூஞ்சே பாரு முட்டை வேலை ரத்தம் வருதா ரத்தம். என் மருமக என்ன பாட்டியாக போற. அப்படியா? காமாட்சி my darling. அவளை கீழே இறக்கி விடுறா. ரங்கராசன மாதிரி இப்படி குத்துனா என் மருமகளுக்கு மயக்கம் வந்துருந்தா. அப்படியா? ஆமா பாத்து பாத்து. காமாட்சி காமாட்சி உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் இருக்குமா? எதுக்குங்க? நான் அப்பாவை போற விஷயத்த தினத்தந்தில அழகா விளம்பரம் கொடுக்குறேன். தினத்தந்திக்கு பெரிய வருமானம். பானர்ஜி இன்னைக்கு பிரேமா தற்கொலை செஞ்சிட்ட நாள் அமாவாசை. Don't worry ரஞ்சன், நான் சொன்ன மாதிரி நான் கூப்பிட்ட ஆத்மா வரும், நம்ம கைக்கு வைரங்களும் வரும். இப்ப பார். ए जादूगर का काम देखो, कमान कमान. ए जादूगर का काम देखो, कमान 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 कमान. என்னை எதுக்காக வரவழைச்ச? கத்து போன உனக்கு எதுக்கு வைரங்களும் நகைகளும்? அது எங்க இருக்குன்னு சொல்லிடு. அத சொல்ல வேண்டியது நல்லவங்க கிட்டடா, உன்கிட்ட இல்ல. என் மந்திர சக்தி பத்தி உனக்கு தெரியாது, மரியாதையா சொல்லிடு. மந்திர சக்தியா? முட்டாள், ஏன் சக்தி என்னன்னு தெரியல போல் இருக்கு. இப்ப பார். மிஸ்டர் பானர்ஜி இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இது பழி வாங்க நினைக்கிற ஆத்மா. இதுக்கு 10 மடங்கு சக்தி இருக்கு. இது யாரையோ பழிக்கு பழி வாங்க துடிக்குது. இத வழிக்கு கொண்டு வர நான் வேற விதமா தான் டீல் பண்ணணும். அம்மா தாயே, என் பொண்ணு காமாட்சிக்கு பிரசவ நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் தாயும் பிள்ளையும் நல்லபடியா இருக்கிறதுக்கும் கருணை காட்டுமா.